தானே வச்சலா? ஆமா. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. உங்க வீட்டுக்காரர்? எட்டாவது. ஆக பிஎஸ்சி வரைக்கும் படிச்ச நீங்க 8வது படிச்சவரை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆக இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். விருப்பம் இல்லாமல அவங்க ஒரு குழந்தைக்கு தாயா இருக்காங்க. சட்டப்படி தப்பு. எது? விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது தப்புங்கிறேன் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. உங்க புருஷன் மேல உங்களுக்கு பிரியம் அதிகம். ஆமா. உங்க வீட்டுக்காரர் நீங்க கடைசி எப்ப பாத்தீங்க? போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. உங்களை கூட்டு போக வந்திருந்தாரா? இல்ல. என்ன? என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழந்தைய ஏண்டி அடிச்சு என்ன அடிச்சாரு. ஆக நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். கடைசியா உங்க குழந்தைய நீங்க எங்க பாத்தீங்க? அவ படிக்கிற கான்வென்ட்ல. எதுக்கு போனீங்க? அவங்க அப்பாவோட சேர உதவி பண்ணும்படி குழந்தைகிட்ட சொல்ல போன. அப்பவும் குழந்தை மேல உள்ள பிரியத்துல நீங்க போகல. அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க. அதான் அந்த குழந்தை கேட்கல, அதனால நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. புருஷனோட சேர்ந்து வாழ உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல. அது இருந்து ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தது. அந்த விரக்தியில குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தாரக்க குழந்தைய கொலை செய்வாளா? யுவர் ஆனர், தானே பெற்ற 8 குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலம் ஒரு தாய் தான். இந்த வழக்குல அந்த குழந்தைய இந்த மாதம் கொலை செய்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு. அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ. உன் பேர் என்னப்பா? முத்தியனுங்க. என்ன தொழில்? கடல்ல மீன் பிடிக்கிறது. இந்த டிரஸ், வளையல், ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் நீ தானே எடுத்துட்டு வந்து? ஆமா, நான் தான் கொடுத்தேன். எங்க இருந்து எடுத்த? கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில இருந்துச்சு, கொண்டாந்து. சரி, கரையில ஒதுங்கி இருந்தது. அங்க குழந்தை இருந்துதான் தானியா? தேனுங்க. பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது, அதுல குழந்தை மாட்டி செத்து இருக்குமோன்னு நினைச்சு துணியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டாங்க. சரி, நீ போகலாம். நீதான் போய் சொல்ற. நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க. இதான் உண்மை. அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது. யூகத்தின் பேர்ல அவங்களை குற்றவாளி ஆக்குறத நான் அப்ஜெக்ட் பண்றேன். மயிலாட், கொலைக்கு கண்ணால கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. அதுவும் அங்க நின்றுட்டு இருக்காங்களே, அவங்களையாவது நீ பாத்தியா? எங்க? எதிர் வீட்டுல குடியிருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்ப எங்க வீட்டுல இருக்காங்க. ஏன் அவங்க அங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க புருஷனுக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க, உண்டா இல்லையா? ஆமா. அந்த தொடர்பு நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. பார்க்காம எப்படி நினைச்சீங்க? இருக்குமோன்னு யோகிச்சு. அப்ப கண்ணால பார்க்கறதுனால யூகிக்கலாம், அப்படித்தானே? இவரான யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னார். ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யூகத்தால சாரதா மேல பழிய போட, சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு, நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்றுடுச்சு. இவரான உயிரை கொள்றது மட்டும் கொலை இல்ல, உணர்ச்சிகளை கொள்றதும் கொலைதான். இப்படி யூகத்தின் அடிப்படையில எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத, தனக்கு உதவி செய்யாத குழந்தைய கொள்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லைன்னாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு. இவரான இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். ஐயா வக்கீல், கொஞ்சம் நில்லுங்க. உங்க அண்ணன் பொண்ணு மேல என் மருமக அநியாயமா பழி சுமத்தினான்னு காத்திருந்து கழுத்து அறுத்துட்டீங்களே. ஏமா வீட்டை பூட்டிக்கிட்டு உங்களை வீதியில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கு பறிஞ்சு பேசுறீங்க? ஐயா, என்ன வெறுத்தாலும் மறுத்தாலும் அவ எனக்கு மருமகதான். நான் அவளுக்கு மாமியார் தான். அன்னைக்கே இவங்க அண்ணன் பொண்ணு நெருப்புன்னு நினைச்சு ஒதுங்கி போயிருந்தா அது நீட்டு போயிருக்கும். உள்ள வந்து ஊதி ஊதி ஏறிய வச்சுட்டாள. இப்ப என் குடும்பமே கொலைஞ்சு போயிடுச்சு. ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்க குடும்பம் உருப்படுமா? அப்படிலாம் இல்லம்மா. ஆமா, இவர் அவர் கடமையை செஞ்சாரு. அவாண்டத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க. இதுல நம்ம தப்பு இருக்கு. ஒரு குழந்தைக்கு சகத்தங்கிற முறையிலையும், ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற முறையிலையும் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. செக்ஷன் படி குற்றவாளிக்கு நிறுத்துங்க.
எங்க போயிட்டு இருக்காங்க? போது வந்திய மலை கோயில் போயிட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு, சீக்கிரம் போமா. சட்டப்படி தப்பு. எது அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசிக்கிறத பாதியில நிப்பாட்டுறது. அடே அஜிக்கு அடே வாமா, மூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்க. இந்த சந்தனம் எடுத்துக்க. அப்பா இப்ப தாமா உன் மேல சந்தனம் வந்து விழுந்திருக்கு. நல்ல சகுனம். ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஏப்பா, இதுக்கு நீங்களுமா உடந்த தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயத்தை இப்படி எடுத்து நீங்களே நடத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது நியாயமா? எடுத்தேன் கவுத்தேன்னு நடந்தா இப்படித்தான் தெருவுல நிக்கணும். ஏன் பேயறிஞ்ச மாதிரி நீ நிக்கிற? தாலி உன் தாலி தாலியில தான் மஞ்சள் தடவை சொல்லி என் சம்சாரத்துக்கிட்ட குடுத்திய. போயா, இங்க என்ன தட்டுற? போயா. அம்மா, என்னம்மா அது? என்னம்மா இதெல்லாம்? அம்மா, நான் பொண்ணு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன கட்டி பிடிச்சு என் கண்ணை தொடச்சு என் மனசு தேத்துவிய. நீயாம்மா இந்த தாலிக்கு மஞ்சள் போடுற? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அம்மா, என்னம்மா இது? மனவரையில தாலி தாலின்னு கத்திட்டு இருக்காங்க, நீ பாட்டு வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்கிய. சீக்கிரம் தாலி எடுத்துட்டு போ. நானா வெட்டி இல்லைண்ணா, நான் வாழ விட்டு இல்ல. நான் ஒரு நாள் வாழ வெட்டி ஆக மாட்டேன். இந்த ஊரு உறவு மட்டும் இல்ல, இந்த உலகமே இதுதான் சரி. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என்னங்க? அடுத்த வாங்க எப்படி இவங்களை அழைச்சிட்டு போய் ஜம்காலத்துல உட்காரவே. வாங்க ஆண்டி. என்னது ஆண்டியா? நானா உனக்கு ஆண்டி? எனக்கு என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க. என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க. குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நினைப்புல ஒண்ணு விழுந்துட்டா அதை எந்த சக்தியாலும் மாத்த முடியாது. ஒண்ணு பண்ணுங்க, அச்சதை எடுத்துட்டு போய் அப்படி உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் ஆரம்பமாக போகுது. இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பெருந்தன்மையா வெளியே போயிருங்க. போக மாட்டேன். நான் போறதுக்காக வரல, உங்களோட வாழறதுக்காக வந்திருக்கேன். உங்களோட வாழ்க்கை தீரணும். என்னோட நீ வாழணுங்கிறது முடிஞ்சு போன கதை. அப்படி நீ வாழணும்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு. இங்க பெரியவங்க இருக்காங்க, அவங்க முன்னால வச்சு நீ கேட்கிற ஜீவனாம்சத்தை நான் கொடுக்குறேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாங்க. என் ஜீவனே நீங்க தான். நான் உங்களோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துலதான் தெரியாதனமா இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்குங்க. காலம் கடந்து வர ஞானங்கிறது கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் பண்ற சூரிய நமஸ்காரம் அது. உன்னால பாதிக்கப்பட்டது நான் மட்டும்னா, உனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காக உன்னை மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன். ஆனா பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல, நீ வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்படுற ஒரு ஜீவன். உன் அவதூறால அவங்க கௌரவம் போச்சு, நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு, ஊருக்குள்ள அவங்களுக்கு இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு. பத்தும் பத்தாதுக்கு உன்னால அவங்க வேலையும் போச்சு. கள்ளக்காதலுக்கு தடையா இருந்ததால என் புள்ளைய கொண்டுட்டாங்கன்னு பழிய வர சுமத்தி அவங்க எதிர்காலத்தையும் சூன்யமாக்கிட்டியடி பாவி. இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணாமா? உன்னால அவங்க அடைஞ்ச துன்பத்துக்கெல்லாம் ஒரு விமோசனம் வேண்டாமா? சொல்றேன். நான் உங்க மேல சுமத்துறது பழிதான். நான் சொன்னது அபாண்டம் தான். இது என் வாழ்க்கை பறி போயிடுமோங்கிற பயத்துல சொல்லல. பழிய சுமத்துறது எவ்வளவு பெரிய பாவங்கிறத என் வாழ்க்கையில உணர்ந்துதான் சொல்றேன். நான் 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்து பிள்ளை மேல ஆணையா சொல்றேன். இங்க கூடி இருக்க ஜனங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றேன். நீங்க உத்தமே, நீங்க உத்தமே. உங்க கால விழால விழற என் வாழ்க்கைக்கு எடுத்துறாதீங்க. என்னங்க நீ காலம் கடந்து வந்து இந்த உண்மையை ஒத்துட்டாலும்
இந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்த முடியாது. ஏன் முடியாது? இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு சாதகமா பேசினாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அப்படி அது மீறி நடந்தா அது என் பொண்ணு மேலதான் நடக்கணும். என் புருஷனை நான் யாரையும் பங்கு போட்டுக்க விட மாட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான், என் புருஷன் எனக்கு மட்டும்தான். இதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தாங்கிற நினைப்பு உனக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்கு. நான் இந்த மண்ணில் பிறந்தவதா. அப்பழுக்கு இல்லாத அந்த மனுஷனை நீ எவ்வளவு அலட்சியப்படுத்தின, அவமானப்படுத்தின, அவதூறா பேசின. அவரோட அருமை பெருமையெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என் மேல அழுக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இந்த அக்னி பிரவேசம் ஏத்துக்கிட்டேன். அதுக்கு பரிகாரமா எனக்கும் மருதுவுக்கும் நடக்க போற கல்யாணம் இல்ல அது. காணாம போன உன் குழந்தை கிடைக்கணும்னு நான் அம்மனுக்கு வேண்டிட்டேன். அந்த நேர்த்தி கடன் தான் இன்னைக்கு இங்க நான் நடத்த போற திருக்கல்யாணம். அங்க பார். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் திரும்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க.